ஹாய் ஆல். நான் புக்ஸ் எல்லாம் அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து க்ளீன் பண்ணி அட்டாலியில் போடலான்னு பிளான் பண்ணி எடுத்தேன்னா அப்போ தான் என்னோடய ஸ்கூல் இந்த இதெல்லாம் பார்த்தேன். இது ஹெர்பேரியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோடாக திரிஞ்சு அலைஞ்சு அதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 எடுத்து அதை புக்ஸ்க்கு நடுவில் வச்சு எதுலெல்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நாங்கள் ஒட்டுவோம். இதுக்கு 10 மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது நான் 12th பண்ணது. இந்த சங்குப்பூ அதெல்லாம் அந்த குப்பைமேனிக்கெல்லாம் ரோடாக திரிஞ்சிருக்கிறோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இது அந்த தாத்தாப்பூன்னு சொல்லுவாங்கல்ல அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாழைப்பூ வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 10-15 வச்சு தான் கிடைக்கும் ஒன்று. இது இந்த மஃபத்லால்ஸ் குவிஸ்ன்னு நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலி குவிஸ்லலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அதுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பேன். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனதுக்கு டீச்சர் ஆனதுக்கு அப்புறமும் நான் நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களையும் வின் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நான் சின்ன வயசில் பண்ணது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என் தம்பி எழுதி கொடுத்தான்னு நினைக்கிறேன். டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ், கேபிட்டல், அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே பழைய ஞாபகங்கள் வந்தது. இது பாருங்கள், நான் 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே சென்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி சாய்பாபா காலனியில் கோயம்புத்தூரில் படிச்சிருக்கேன். அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது.